4 நாளுக்கு அப்புறம் நடிக்க மாட்டே நுட்டார் அஜித் கார்த்தி காம்போ பற்றி விக்ரமன். 1998ஆம் ஆண்டு கார்த்தி அஜித் ரோஜா நடிக்க விக்ரமன் இயக்கிய உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் வெளியாகி சில்வர் ஜூப்ளி கொண்டாடியது. இன்றுடன் அந்த திரைப்படம் வெளியாகி 27 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் டைரக்டர் விக்ரமனிடம் பேசினோம். நான் உதவி இயக்குனராக இருந்தபோது யோசித்த கதைதான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஏனோ அந்த கதையை திரைப்படமாக்க தோணவில்லை. என்னுடைய படங்களில் எல்லாம் சென்டிமெண்ட் வசனம் காட்சிகள் தூக்கலாக இருக்கும். இந்த கதையின் நாயகன் ஒரு திருடன். சினிமாவில் எம்ஜிஆர் திருடனாக நடித்த பாசம் ஒளிவிளக்கு திரைப்படங்கள் வெற்றி பெறவில்லை, அது பெண்களுக்கு பிடிக்காது என்று கருதி அந்த திருடன் கதையை திரைப்படமாக்காமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தேன். லட்சுமி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திடம் கார்த்திக்கின் கால்ஷீட் கைவசம் இருந்தது. என்னை இயக்குவதற்கு அழைத்தனர். முதலில் கிளைமாக்ஸ் காட்சிதான் உதித்தது. அதன் மேல் நம்பிக்கை வந்த பிறகே கதையை உருவாக்கினேன். என் உதவி இயக்குனர்களிடம் இந்த கதையை சொன்னேன். என்ன சார் இது திருடன்னு சொல்வீங்க, அப்புறம் திருந்துரான்னு சொல்வீங்க, ரொம்ப பழசான கதையா இருக்கே சார் என்று எல்லோரும் கோரசாக சலித்து கொண்டனர். ஒருவருக்கும் இந்த கதை பிடிக்கவில்லை. நீங்க சொல்றபடி திருடன் கதை பழசுதான், ஆனால் இந்த கதை நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று என்கிற திருக்குறளை அடிப்படையாக கொண்டது என்று நான் சொன்னேன். கஷ்டப்படும் ஒருவரை இன்னொருவர் கைதூக்கி விடுவார், ஆனால் அவர்கள் உயர்ந்த பிறகு கைதூக்கியவரை கழற்றி விடுவார்கள். இது மாதிரி சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்து இருக்கும். நான் சொன்ன கதையை கேட்டு யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லோருமே மறுத்து பேசினார்கள். ரவிக்குமாரிடம் இருந்த ரமேஷ் கண்ணாவிடம் கதையை சொன்னவுடன் சார் கிளைமாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி என்று பாராட்டினார். கார்த்திக் சாரை ஒப்பந்தம் செய்துவிட்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தின் படப்பிடிப்பை தொடங்கிவிட்டோம். வாகினி ஸ்டுடியோவில் 4வது நாள் ஷூட்டிங். ரோஜா வானம் பாடி என்கிற பாடலை பாடும்போது கங்கை அமரன் நல்லா பாடுறியம்மா நீயே பாடு என்று சொல்வார். அந்த காட்சியை படமாக்கி கொண்டு இருந்தேன். அப்போது மேக்கப் ரூமிலிருந்து கார்த்திக் சார் திடீரென என்னை அழைத்தார். சார் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே நடிச்ச நந்தவனத்தேரு படத்தோட கதையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. இது சரிப்பட்டு வருமா, எனக்கு நடிக்கலாமா வேணாமான்னு ஃபீலிங்கா இருக்கு என்று சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. சார் முதல்ல கதை சொன்ன போதே இதை சொல்லி இருக்கணும். இப்போ 4வது நாளா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்களும் தயாரிப்பாளரும் வேற படம் பண்ணிக்கோங்க. ஆனா என் கதை மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொன்னவுடன் திடீரென என் கைகளை பற்றி கொண்ட கார்த்திக், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓகே, நாம இந்த படத்துல சேர்ந்து வேலை பார்ப்போம் சார் என்று நெகிழ்ந்தார். அப்போது கார்த்திக் சார், நீங்க இப்போ சொன்னதை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சில்வர் ஜூப்ளி விழாவுல நிச்சயமா சொல்வேன் என்று சொன்னவுடன் கலகலவென சிரித்தார் கார்த்திக். இந்த படத்துல கெஸ்ட் ரோலில் அஜித்தை நடிக்க வைக்க ஆசைப்பட்டேன். முதலில் தயக்கமாக இருந்தது. அவரிடம் போனேன், கதையை கூட கேட்கவில்லை. சார் உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, நீங்க என்னை வில்லனா காமிச்சா கூட கண்டிப்பா நடிக்கிறேன் என்று சொன்னார். ஏற்கனவே நான் புதிய மன்னர்கள் படத்தை டைரக்ஷன் செய்தபோது அஜித்தை நடிக்க வைக்க நினைப்பேன். ஆனால் அப்போது ஆக்சிடென்ட்டில் சிக்கி சிகிச்சை எடுத்து கொண்டிருந்ததால் அவரால் நடிக்க முடியவில்லை. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படப்பிடிப்பு மொத்தம் 42 நாள்களிலேயே முடிந்துவிட்டது. அஜித் 12 நாள்கள் நடித்தார். அவரை எப்போதும் ஜென்டில்மேன் என்றே அழைப்பேன். அமெரிக்கா போவதாக அஜித் சொன்னதால் அவரது ஷூட்டிங் தினசரி நைட்டில் நடந்தது. அஜித்துக்காக கார்த்திக் இரவு முழுக்க கண்விழித்து நடித்தார். முதலில் ஏதோ ஒரு பாட்டு காட்சியை படமாக்கினோம். இந்த பாடலை தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி என்று அனைத்து மொழிகளிலும் வெளியிட்டனர். இந்தியில் அனுமதி பெறாமலே வெளிவந்தது. S.A. ராஜ்குமார் நினைத்திருந்தால் இந்தி பாடலின் மேல் வழக்கு போட்டு நஷ்ட ஈடு வாங்கியிருக்க முடியும். வானத்தை போல படத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு, சார் நான் வெளியூர் போகும்போதெல்லாம் ஒரு கேசல் முழுக்க உங்களோட ஏதோ ஒரு பாடலைத்தான் ரெக்கார்டு பண்ணி கேட்டுக்கிட்டே போவேன். அதனால் அதுபோல வானத்தை போல படத்திலும் ஒரு பாட்டு வேணும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் விஜயகாந்த். அதன் பிறகு அதில் இடம்பெற்ற மைனாவே மைனாவே பாடல் விஜயகாந்தின் ஃபேவரைட். எல்லோரும் விஜயகாந்த் சாரை ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கிறீர்கள். அவர் மெலோடி பாடல்களின் பரம ரசிகன் என்பது பல பேருக்கு தெரியாது. ஒரு வகையில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தின் வைமாக்ஸில் ரோஜா பேசும் டயலாக்கும் வானத்தை போல படத்தின் கடைசி காட்சியில் பிரபுதேவா பேசும் வசனமும் ஒரே மாதிரி இருக்கும் என்று பழைய நினைவுகளை பகர்ந்தார் இயக்குனர் விக்ரமன்.